நான் உங்கள் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. நியூ இயர் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எண்ணம் எல்லாம் நியூ இயர் ரெசல்யூஷனில் தான் போகும். அப்போ தான் விழுந்து கட்டி ஜிம்முக்கு போகலான்னு பிளான் பண்ணுவோம், இல்லை வீட்டிலேயே டயட்டாக அப்படியே இருப்போம்னு நினைப்போம், அப்படியே காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு நினைப்போம். ஆனால் அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம டைமை அழகாக ரொட்டீனாக மாற்றி அந்த ரொட்டீனில் நம்மளை ஸ்டிக் பண்ணிவிட்டு டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்திருந்தா நமக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்னால சூப்பரான ஒரு ரிசல்ட்டு நம்மளோட சக்ஸஸ் க்ரோத்துக்கு கிடைக்கும். அதுதான் இந்த கிராஃப்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன கிராஃப்ட் இருக்க முடியும் தானே கேட்குறீங்க? அதுதான் வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ட்ராக்கர். இதுக்காக நீங்கள் கடையில் போயிட்டு 500 600 வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த பண்டல்லாம் அவ்வளோ விற்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எய்தர் கலர் ஜெராக்ஸ் ஆர் நார்மல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இதை வர நியூ இயர்லேருந்து 365 டேஸ்க்கும் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி 365 டேஸ்க்கு உங்களால் பண்ண முடியலன்னா உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா, மண்டே டு ஃப்ரைடே ஆர் மண்டே டு சாட்டர்டே, அப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஈஸியாக அதை ட்ராக் பண்ண ஒரு ஹேபிட் அண்ட் டிசிப்ளின் வர்றதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பார்டர் ஒன்று வரைஞ்சிட்டு கோடுகள் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். ஸோ இங்கே 19 கோடு வரைஞ்சிருக்கு. அது எதுக்குன்னா, நம்ம டெய்லி மார்னிங் நம்மளோட டைம் இருக்கும் இல்லையா, ஃப்ரம் மார்னிங் 4 o'clock டு நைட் 11 o'clock, இல்லை மார்னிங் 5 o'clock டு நைட் 10 o'clock, உங்கள் ஸ்கெடியூல் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் எல்லாருக்கும் எப்படி பத்துன்னு தெரில, அதனால் நான் மார்னிங் 4 AM டு நைட் 11 PM வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஸோ பார்டர் இந்த மாதிரி அழகாக நம்ம கலர் ஸ்கெட்ச் எது வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்னா, இந்த டெய்லி ரொட்டீன் ட்ராக்கர் கடையில் போனால் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வாங்கணும் அப்படின்றதுக்கு தான். ப்ரொஃபஷ்னல் லுக்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வீட்லேயே அழகாக உங்கள் கைப்பட பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறதுனால நம்மளே நம்மளோட டேக்கான எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸும் கூடவே உங்களுக்கு மணியும் கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஐடியாவை இந்த நியூ இயர் வரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு பக்கம் இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ட்ராக்கர், அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரியே இந்த டைமிங் ஃப்ரம் 4 AM டு 11 PM நைட் வரைக்கும். இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கோடுகள் குறைத்தோ இல்லை ஏற்றிக்கொண்டோ உங்களுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் மாற்றம் செய்யலாம். ஏன்னா உங்கள் டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு தானே தெரியும், நான் ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்புறமா அந்த பக்கம் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டேட் போடுறதுக்கும் கீழே மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 7 days ஆஃப் த வீக் நான் அழகாக சர்க்கிளில் கொடுத்துருவேன். அடுத்து இந்த பக்கம் 4 பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதில் உங்களோட இம்பார்ட்டண்ட்டான எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் திருப்பி பண்ண போகிறேன், அந்த மாதிரி எது வேணாலும் நோட்ஸாக நீங்கள் எழுதிக்கிறதுக்காக தான் அந்த செக்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ்லேருந்து நீங்களும் வித்தியாசமாகவும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு தீமில் பண்ணியிருக்கேன், நீங்கள் பிங்க் தீமில் பண்ணலாம், ரெட் தீமில் பண்ணலாம், வைலட் தீம், ப்ளூ தீம், எதில் வேணாலும் பண்ணலாம். இல்லைங்க, டைரியிலே சிம்பிளாக இதே பேட்டர்னை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் டெய்லியும் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம். பட் இந்த மாதிரி ஷீட்ஸ் நம்ம ஒரு A4 ஷீட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு இதை அப்படியே நீங்கள் கலர் ஜெராக்ஸை சூப்பராக பண்ணலாம். அதுலேயுமே நீங்கள் எப்படி பைசாவை குறைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதோட சைஸை நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு A4 ஷீட் சைடில் 2 பக்கம் வரா மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலுமே உங்களுக்கு குட்டி குட்டியாக அழகாக கிடைக்கும். A4 ஷீட் சைஸ்க்கு பாதியாக போட்டோன்னா ரொம்ப அழகாக குட்டி குட்டியான டெய்லி ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறது வரும். ஸோ ஆக மொத்தம் இதை எப்படி வேணாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு 500 600 அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பேப்பர்ஸ் தான் இருக்குது. அதுக்கே 500 600 சொல்கிறாங்க. இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 பேஜஸ்க்கே இவ்வளோ காசு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை மேக்ஸிமைஸ் பண்ணாமல் மினிமலிஸ்டிக்காக அழகாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணலாம். ஸோ இதில் ஈவெண்ட்ஸ், மீட்டிங்ஸ், அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அன்வைண்ட். இந்த அன்வைண்டில் தான் உங்களுக்கு பிடிச்சமான என்ன விஷயம் இன்றைக்கி செய்ய போகிறீங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு நாள் மண்டாலா ஆர்ட் மாதிரி பண்ணலாம், ஒரு நாளுக்கு வேறு ஏதாவது ரிலாக்ஸேஷன் ஆர்ட் மாதிரி பண்ணலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தமான ஏதாவது டீக்ளட்டரிங் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ அழகாக ஒவ்வொரு போர்ஷனையுமே நம்ம ட்ராக் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறுறதுன்னு தெரியும். ஜாப்பனீஸ் கல்ச்சரில் கூட பார்த்திங்கன்னா அவங்க வாழற ஒவ்வொரு நாளையுமே 100 இயர்ஸ்க்கு அவங்க பிளான் பண்ணிட்டு தான் அவங்க லைஃபே எக்ஸிக்யூட்
எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களாம். அவங்க அதில் வெறும் ஸ்டடீஸ் அண்ட் கரியரை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல, அவங்களோட ஃபாரின் ட்ரிப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு எங்கே போகிறதா இருந்தாலும் எல்லாமே அந்த டெய்லி ரொட்டீன் ட்ராக்கரில் வந்துருமா. ஸோ தட் 100 இயர்ஸ்க்கு பிளான் அவங்க வச்சுருக்காங்க. 100 இயர்ஸ்க்கு நம்ம பிளான் போடுறதுக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா? நம்ம லைஃப்பும் பியூட்டிஃபுல்லாக இருக்க வேண்டாமா? அதனால வீட்லேயே சிம்பிளான டிஐஒய் டெய்லி ரொட்டீன் ட்ராக்கரை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே பிரிண்ட் அவுட் எடுங்க, சூப்பராக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுங்க. இந்த நியூ இயர் நம்ம என்ன ரெசல்யூஷனாக எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி அழகான ஒரு ரொட்டீன் ட்ராக்கரை ஃபாலோ பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறோம். ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பை பை.